இன்றைக்கு ஐபிஎல் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா கபில் தேவ் என்கிற ஒரு தனி மனிதன். இந்தியா தோத்துக்கிட்டு நிலைமையில் தனி ஒரு மனிதனாக நின்று அந்த மேட்சை வின் பண்ணி முதல்ல உலக கோப்பையை வாங்கி கொடுத்தவர் கபில் தேவ் அவர்கள். அதன் பிறகு கபில் தேவ் அவர்கள் இந்தியன் கிரிக்கெட்டில் புறக்கணிக்கப்பட்டார். அவருக்கு பெரிய ஒரு இன்ஃபெக்ட் கொடுத்தார். ஒரு விளம்பர தூதராகவோ அல்லது கிரிக்கெட்டுடைய ஒரு முக்கிய பொறுப்புகளையோ அல்லது ஒரு வரன்மைகளாகவோ அவர் கொடுத்துருக்காருன்னா இந்திய கிரிக்கெட் வரையும் கொடுத்துருக்காது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், கபில் தேவ் தலைமையில் தான் முதல்ல உலகக்கோப்பை வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முறை சச்சினுக்கும் அவருக்கும் சச்சின் தலைமையேற்று மேட்ச் தோத்துக்கிட்டே இருக்கு. அப்போ கபில் தேவ் அவர்கள் சச்சினுக்கு சிறந்த ஒரு அறிவுரை வழங்கி புதிய இளைஞர்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த இந்தியன் பிசிசிஐ ஏற்றுக்களை நிராகரிக்கிறாங்க. சரி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன்னா இந்தியன் கிரிக்கெட் லீக், அதாவது ஐசிஎல் அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வராரு. எனக்கும் நல்லா தெரியும். இது எல்லா நாங்களும் நடக்குது. அதுக்கப்புறம் இதோடைய தாக்கம் பிசிஎஸ்க்கு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாருன்னா பிசிசிஐ ஐபிஎல் அப்படின்னா இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி அது கொண்டு வராங்க. ஏன்னா முதல்ல ஐசிஎல் உருவாக்குறது இன்னைக்கு ஐபிஎல் இருக்கிறது காரணமும் அது கபில் தேவ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இந்த பிசிஎஸ் ஒரு அறிவு விடுது, யாராலும் நீங்கள் அங்கே இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்திய கிரிக்கெட் வரையும் அங்கீகாரம் தராதுன்னு சொன்னோன்னே அங்கே உள்ள வீரர்கள் அப்படியே ஐபிஎலுக்கு வந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஐசிஎல் இந்த ஒரு கேமே கிடையாது, இன்றைக்கி ஐபிஎல் தான் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. இந்த ஐபிஎல் இன்றைக்கி பல வகையான விமர்சனம் கொண்டு வருது. ஏன்னா இது கேம்லிங், இந்த பணத்துக்காக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஐபிஎல் வெறுத்துட்டு வர்றாங்க. ஆனால் ஐசிஎல் தான் அப்படி இருந்திருக்காரு. ஏன்னா தனி மனிதனாக இருந்து போராடி ஒரு டீமை உருவாக்கியவர் எந்த காரணத்துக்காக கொண்டும் பணத்துக்காக அடிப்பு போயிருக்க மாட்டார். கபில் தேவ் பண்ணார். ஏன் சொல்லணும்னா ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கிட்டுனா அதிலிருந்து பல நல்ல விஷயம் உருவாகுமா தவிர கட்ட விஷயம் உருவாகுது. நான் ஒரு கட்ட விஷயம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அழிஞ்சிடும், வந்த இடமும் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி தான் தமிழகத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தார். பல முறை சொல்கிறாரு, மது கொடுக்காதீங்க, ஏரிகள் தூருவாருங்க, காலநிலை மாற்றம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 50 பேர் இறந்துட்டாங்க, 30க்கும் மேற்பட்டவர் கண் பரவாயில்லை. அவங்களும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே காவல்துறை தெரிஞ்சது நடக்குது, காவல்துறை ஒரு முறை கூட கைது பண்ணல. அதெல்லாம் போக அந்த கண்ணுக்குட்டி ஒரு பேட்டி கொடுத்துருக்கான், 25 வருஷம் நான் வித்துக்கிட்டு இருக்கேன், நான் குடிச்சு பார்த்தே கிடையாது. அப்போ வச்சு பாருங்க, 25 வருஷம் அவங்களோட தாசில்தார், அவங்களோட கலெக்டர், அவங்களோட ஐபிஎஸ், அவங்களோட ஐஏஎஸ் இவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்கும் காரணம் பணம் என்கிற ஒரு விஷயம்தான். இன்னைக்கு மக்கள் கத்தியும் கதையில் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் மது இருக்கு, எல்லா இடத்துலையும் மது இருக்கு. இன்னைக்கு மதுவை ஒரு அங்கமாக கொண்டு வந்தாங்க. இப்போ பாலபாரதின்னு ஒரு காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு தோழர், அவர் என்ன ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னா, கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும்னா ரேஷன் கடைக்கு நம்ம சப்ளை பண்ணிடலாம், ரேஷன் கடையில் வாங்கிக்கிட்டவங்க அட்டைக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. வச்சு பாருங்க, இது இந்த நாட்டை எப்படி வழிநடத்த முடியும்? இவர்களாக இந்த நாட்டை வழிநடத்த போகிறாங்க. சாராயம் ஒழிக்கணும் பேசிக்கிட்டு இருக்கோம், இவங்க ரேஷன் கல் கொடுங்க, ரேஷன் கட்டையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வருங்காலத்தில் இந்த இளம் சமுதாயம் என்னவாகும், அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவுகள் என்ன ஆகும் என்பதை நீங்கள் ஒரு கேள்விக்குரிய வைக்கிறோம். இதற்கு இவ்வளோ பேர் செத்துருக்காங்க. தமிழகத்தில் உள்ள ஊடகம் சரி, தமிழகத்தில் உள்ள யாரெல்லாம் திமுக வந்தால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட எடுத்து வாய் திறந்து பேசல. அங்கே அதிகமாக இருந்த பட்டியலின மக்களும் சரி, மற்ற இதர வகுப்பும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இல்லை வைகோவாக இருக்கட்டும் யாருமே வாய் திறந்து பேசலை. இதுவே ஒரு கலவரம் நடக்காமல் தான். நான் இன்னும் சொல்ல போனால் இன்னும் 2-3 நாளில் வேற ஏதாவது பிரச்சனை இந்த பிரச்சனை மறைச்சிருவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம். ஏற்கனவே விஜய் கூப்பிட்டு வந்தாங்க, விஜய் கூப்பிட்டு அதுக்கான வேலை செஞ்சுட்டாங்க. இன்னும் அந்த பகுதியில் இல்லை பகுதியில் ஜாதி கலவரம் சொல்லியோ அல்லது மத கலவரம் சொல்லி ஏதோ இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிருவாங்க. ஸோ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு உண்மையை நீங்கள் புறக்கணித்தால் உங்களை அந்த உண்மை புறக்கணிக்கும். நன்றி, வணக்கம்.